அனைவருக்கும் வணக்கம். நான் அப்பர்ணா சிங்கு, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சொசைட்டி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் cruelty to animals. நான் SPCA இட் இஸ் colloquially known. அண்ட் இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு. இட்ஸ் a very happiest day for கோயம்புத்தூர் SPCA. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பில்டிங் இங்க ஓன் ஆஃபீஸ் இருந்தது, அது யூஸ் பண்ணாம ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தது. அது இன்னைக்கு கலெக்டரை கூப்பிட்டு ஒரு வருஷமா நாங்க ட்ரையல் இது பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் ரெனோவேட் பண்ணி ரிவைவ் பண்ணிருக்கோம். இது ஒரு ஹெரிடேஜ் பில்டிங், மோர் தென் 100 years old இந்த பில்டிங். அண்ட் 1900ல எஸ்டாப்ளிஷ் ஆனது இந்த பில்டிங்கோட இது. அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியாது, எல்லாம் டேட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ரிவைவ் பண்ணிட்டு நாங்க ஒரு உருப்படியா ஒரு SPCAக்கு ஒரு பெரிய கௌரவம். இது ஒரு ஸ்தானம் வந்துருச்சு எங்களுக்கு, ஒரு ஐடென்டிட்டி ஃப்ரம் ஹியர். அண்ட் வி வில் பி ஆப்ரேட்டிங் ஃப்ரம் ஹியர் ஆஃப்டர். And lot of activities have been planned through SPCA இனிமேல. இப்போ வந்து இன்னைக்கு we have launched through Rotary Sarva, we have launched a mass anti-rabies vaccine drive. ஒரு 5000 தெருநாய்களுக்கு இந்த வேக்சின் போடலான்ட்டு பிளான் இருக்குது. But we are starting with the first phase of 1000 dogs. Anybody willing to contribute to that donation can support us, connect with us. அண்ட் அது இல்லாம இன்னொரு ரீஹாப் சென்டர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட். அது வந்து இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு எல்லாம் அடிபட்டுருச்சுன்னா அது டெய்லி வைக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஸோ அந்த இடத்து ஒரு மாதிரி ஒரு ரீஹாப் சென்டர் டெம்பரரி அங்கே வச்சுட்டு அது ரீகூப் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போய் அங்கே எந்த இடத்துல இருந்து பிக்கப் பண்ணாங்களோ அங்கே ரிட்டர்ன் விடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அது வரும் சார். அப்புறம் வி ஹவ் டன் வாட்டர் போல் ப்ராஜெக்ட். இது வரைக்கும் 3 வருஷமா வாட்டர் போல் வச்சுட்டு இருக்கோம் சிட்டி ஃபுல்லா. சம்மர்ஸ்ல 300ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து we have come to 1000 போல்ஸ் வச்சிருக்கோம் இந்த வருஷம். ஸோ அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். எங்க கோஆர்டினேட்டர் இருக்காரு பாலகிருஷ்ணன், அவர் வந்து ஆல்மோஸ்ட் 20 ரெஸ்கியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க மாசமா. இங்க எதுவுமே சொல்றது இல்லை, ஏன்னா அவ்வளோ ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம், அதனால இது பண்ணது இல்லை. JD மகாலிங்கம் சார் இருக்காருங்க, இவர் கிளினிஷியன், டவுன் ஹால் கிளினிஷியன். அண்ட் எங்க ப்ராஜெக்ட்